Taste the Daily. சட்டப்பேரவையில் வாசிக்கப்பட்ட உரை ஆளுநர் உரையல்ல, அது சபாநாயகர் உரை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடுமையாக விமர்சித்துள்ளார். மேலும் உரையில் புதிய திட்டங்கள் இல்லை எனவும் ஸ்டாலின் அரசின் சுய விளம்பர அறிக்கையாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்று 5வது முறையாக மேதகு ஆளுநர் உரையை இன்றைக்கு சட்டமன்றத்திலே ஆளுநர் அவர்களால் உரையாற்றுகின்ற இந்த நேரத்தில் அவர் உரையாற்ற முடியாமல் வெளியேறிய பிறகு சபாநாயகர் உரையாற்றுகின்றார். நம்முடைய வரலாற்றிலேயே சபாநாயகர் உரையாற்றுவது முதல் முறை. இது மேதகு ஆளுநர் உரையல்ல, சபாநாயகர் உரையாகத்தான் பார்க்கப்படுகிறது. எனவே அரசு தயாரித்து கொடுக்கின்ற அந்த உரையை மேதகு ஆளுநர் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு தொடக்கத்தில் சட்டமன்ற பேரவையில் வாசிப்பார். இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்று கடந்த 4 ஆண்டுகளாக இந்த அரசு மேதகு ஆளுநரில் என்ன இடம்பெற்றதோ அதையே தான் தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். அரைத்த மாவை தான் அரைச்சிட்டு இருக்கிறார். இந்த ஆளுநர் உரையில் புதிய எந்த ஒரு பெருந்திட்டமும் அறிவிக்கப்படவில்லை. அதோடு ஏற்கனவே 4 ஆண்டுகளமாக மேதகு ஆளுநரில் இடம்பெற்றிருந்த எந்த திட்டத்தையும் நடைமுறைப்படுத்த என்று சொன்னால் பல திட்டங்கள் நடைமுறைப்படுத்தவில்லை என்பதுதான் யதார்த்த உண்மை. இன்றைய தினம் ஆளுநர் உரையில் 2030ஆம் ஆண்டுக்குள் தமிழகத்தை $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை உயர்த்துவோம் என்று புதிய என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதோடு தரமான கல்வி வழங்குவோம் என்று கூறியுள்ளார்கள். ஆனால் 500 பள்ளிகளை தனியாருக்கு தாரை வார்ப்பதாக அரசிலிருந்து வெளியிடப்பட்ட செய்தி பத்திரிகையிலும் ஊடகங்களும் வந்துள்ளன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற காலகட்டத்திலேயே இன்றைக்கு ஆரம்ப பள்ளியாக இருந்தாலும் சரி, நடுநிலைப் பள்ளியாக இருந்தாலும் சரி, உயர்நிலைப் பள்ளியாக இருந்தாலும் கல்வி கற்புடைய எண்ணிக்கை உயர்த்துகின்ற விதத்தில் பல கல்லூரிகளையும் பல பள்ளிகளையும் நாங்கள் திறந்தோம். ஆரம்ப பள்ளி திறந்தோம், நடுநிலைப் பள்ளி திறந்தோம், உயர்நிலைப் பள்ளி திறந்தோம், மேல்நிலைப் பள்ளி திறந்தோம். அதனால் கல்வி வளர்ச்சி அபரிதமாக இருந்தது. கல்வி கற்புடைய நிலை உயர்த்தது. அதே போல் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது மத்திய அரசு 2030 நிர்ணயிக்கப்பட்ட அந்த இலக்கை 2019-20 உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை உயர்த்தி இந்தியாவிலேயே முதல் மாநிலம் தமிழ்நாடு என்ற பெருமையை பெற்றது என்பதையும் இந்த நேரத்தில் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். அதுபோல நபார்டு மற்றும் கிராம சாலைகளே ஏற்கனவே தொடர்ந்து இருக்குது. அதுக்கு இன்றைக்கு பெயர் மாற்றம் பண்ணி முதலமைச்சர் பெயரை சூட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு ஊரகச்சாலை என்று முதலமைச்சருடைய ஊரகச்சாலை என்று பெயர் மாற்றிருக்காங்க. பெயர் மாற்றுறது தான் இவருடைய சாதனை, வேறு எதுவும் இல்லை. ஏற்கனவே இந்த ஊரகச்சாலைகள்லாம் நபார்டு திட்டத்தின் மூலமாக நிதி வாங்கி தான் செயல்படுத்தணும். அதுக்கு முதலமைச்சருடைய பெயரை இன்றைக்கி சூட்டியிருக்கிறாங்க. இந்த மேதகு ஆளுநர் என்பது இன்றைக்கு மாறி போய் இன்றைக்கு சபாநாயகர் உரையாக மாறிடுது. இந்த உரையில் பார்ப்பதற்கு காற்றடித்த பலூன் போல் பெரிதாக உள்ளதை தவிர பார்ப்பதற்கு காற்றடித்த பலூன் போல் பெரிதாக இருப்பதை தவிர உள்ளே எதுவும் இல்லை. ஆளுநர் உரை மாற்றப்பட்டு இன்றைய தினம் சபாநாயகர் உரையாக காட்சியளிக்கின்றது. இந்த உரையில் திமுக அரசின் சுய விளம்பரம் தேடிக் கொண்டிருப்பதை தவிர இதில் வேறு எதுவும் இல்லை.